ஸோ புனட் ஸ்கொயரில் பார்த்தோன்னா டாலாக இருக்கிறது வந்து கேபிட்டல் டியாக இருக்கிறது மேலு, ட்ராஃபாக இருக்கிறது குள்ளமாக இருக்கிறது வந்து ஸ்மால் டி அது ஃபீமேல் பிளான்ட்டு. அதுலேருந்து வந்து கேமிட் ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டின்ற இந்த F1 ப்ரோஜனி, அதாவது அதோட குழந்தைன்றது வந்து ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் F1 பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆச்சுல இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டின்ற இந்த ஜினோடைப் வச்சிருக்க அந்த பிளான்ட்டை செல்ஃப் பாலினேட் பண்ணுறோம். செல்ஃப் பாலினேட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அதுக்கு வந்து இந்த சிம்பிளுக்கு வந்து ஃபீமேல் எக்குன்றது வந்து இந்த டினோட் பண்ணுது. இந்த சிம்பிள் வந்து மேல் போலனை வந்து டினோட் பண்ணுது. ஸோ F1 ஜெனரேஷனில் இதை தான் குறிப்பிடுறாங்கன்றாங்க. நெக்ஸ்ட்டு F1 பிளான்ட்ன்றதோட ஜினோடைப்ன்றது வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணுறோம். செல்ஃப் பாலினேட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கேமிட்ன்றது ப்ரொடியூஸ் ஆகும். அதோட ஜினோடைப் கேபிட்டல் டீனும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் டீன்றது ஈக்குவல் போர்ஷன், அதாவது ரெண்டும் ஈக்குவலாக வந்து கேமிட்ன்றது செக்ரேட் ஆவாங்க. செக்ரேட் ஆனதுக்கப்புறமா வந்து கேபிட்டல் டீன்ற இந்த ஜினோடைப் வந்து 50% சான்ஸ் இருக்குது. ஒன்று கேபிட்டல் டியோடையோ இல்லைனா வந்து ஸ்மால் டி ஜினோடைப்போடையோ வந்து சேர்றதுக்கு. அண்ட் போலன்கைனோட ஜினோடைப்க்கு இந்த ஸ்மால் டீன்றதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது. ஒன்று கேபிட்டல் டியோடையோ இல்லைனா வந்து ஸ்மால் டியோடையோ சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட இந்த இது ஃபெர்டிலைசேஷன் நடக்குதுல, இது வந்து ஒரு ரேண்டமான ப்ராசஸ். எது கூட வேணால் இது வந்து இது ரெண்டுத்துல எது கூட வேணால் இது வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கலாம். ஸோ இது ரிசல்ட்டாக நமக்கு ஜைகோட்டுன்றது வந்து நமக்கு வந்து ஜைகோட்டோட ஜினோடைப்ன்றது கேபிட்டல் டியாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்மால் டியாக இருக்கலாம். ஸோ இந்த புனட் ஸ்கொயர் மூலிமா நம்ம ஈஸியாக வந்து 1/4 ஆஃப் 4ல் 1 என்னவா 4ல் 1 எப்படி வரும்ன்ற அந்த ரேண்டம் ஃபெர்டிலைசேஷனை நமக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேபிட்டல் டின்றது வந்து 1/2, அதாவது ரெண்டு பிளான்ட்ல ஒன்று வந்து 1/2 வந்து 1/2 வந்து நம்மளுக்கு வந்து ஸோ 1/4 வந்து கேபிட்டல் டியாக நமக்கு கிடைக்கும். 1/2ன்றது வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டியாக கிடைக்கும். அண்ட் 1/4 வந்து ஸ்மால் டி, அதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து 4 ஃப்ளவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து 4 ஃப்ளவர் கிடைச்சிருக்குல்ல, இந்த 4 ஃப்ளவரில் நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் டியாக கிடைக்கும், 2 வந்து நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டியாக கிடைக்கும், அண்ட் 1 வந்து ஸ்மால் டியாக கிடைக்கும். ஸோ இந்த ஜினோடைப் தான் நமக்கு இங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ F1 ஜெனரேஷன் ஜினோடைப் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டின்றது. ஆனால் ஃபினோடைபிக் கேரக்டர்னு பார்த்தோம்னா நமக்கு டால் தான். ஸோ நம்மளால் வந்து F2 ஜெனரேஷன்ன்றது வந்து 3/4 பிளான்ஸில் டாலாக இருக்குது. ஸோ அதில் வந்து எது கேபிட்டல் டி அதாவது ட்ரூ ப்ரீடிங் இதுவா இல்லைன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டியான்றது நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து எக்ஸ்டர்னலி, அதாவது வெளிப்படையாக பார்த்து நம்மளால் அதை சொல்ல முடியாது அது ஜினோடைப் என்னவா இருக்கும்ன்றது. கேபிட்டல் டி ஸ்மால் டின்றது வந்து 1 கேரக்டர் கேபிட்டல் டி இருக்குது, அது டாலை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அண்ட் ஸ்மால் டின்றது வந்து ட்ராப்னஸ், அது வந்து ரெசிசிவ் கேரக்டர். ஸோ கேபிட்டல் டின்றது தான் டாமினேட் பண்ணியிருக்கோம் ஸ்மால் டியை. நெக்ஸ்ட்டு டியூ டு டாமினன்ஸ் இன் 1 கேரக்டர் தான் வந்து டாமினேட் பண்ணோம். அது வந்து F1 ஜெனரேஷனில் கேபிட்டல் டி தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ அது இந்த பிளான்ட் டாலாக இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜினோடைபிக் ரேஷியோன்றது நம்மளுக்கு எப்படி வரும்னா 3:1. நெக்ஸ்ட் அந்த 3:1 வரும் ஜினோடைபிக் ரேஷியோ. அண்ட் ஃபினோடைபிக் ரேஷியோன்றது வந்து சாரி ஃபினோடைபிக் ரேஷியோன்றது வந்து 3:1 வரும். அண்ட் ஜினோடைபிக் ரேஷியோன்றது வந்து 1:2:1. ஏன்னா ஒரு டால் அதான் ஒன்று கேபிட்டல் டி இன்னொன்று வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் இன்னொன்று வந்து ஸ்மால் டின்னு இருக்குல்ல, இதுதான் ஜினோடைபிக் ரேஷியோ. அண்ட் ஃபினோடைபிக்னா கேரக்டர் குறிப்பிடுது. 3 வந்து ஹைட்டான பிளான்ட்டு, ஒன்று வந்து குள்ளமான பிளான்ட்டு. ஸோ இதுதான் ஃபினோடைபிக் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஸோ மேத்தமெட்டிக்கலாக நம்ம இதை கன்சிடர் பண்ணோன்னா இது வந்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு நம்ம மெண்டல், ax + by d². ஸோ இந்த கேமிட்லாம் வந்து ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே பைனாமியல் எக்ஸ்பிரஷன் இதை வந்து நம்ம வந்து பெருசாக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி சம்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து இதே ரேஷியோ தான் நமக்கு கிடைக்கும்.
So 1/4 and 1/2 and 1/4. So capital T 1:2 1:2 அந்த ரேஷியோன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ மெண்டல் வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணுறாரு. F2 ஜெனரேஷனை ஜெனரேட் F2 ஜெனரேஷன் ரிட்டன் அவர் வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா அவருக்கு F3 ஜெனரேஷன் அண்ட் F4 ஜெனரேஷன் மாதிரி கிடச்சிது. ஸோ இந்த கன்க்ளூஷன் இவர் என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாருன்னா ஜினோடைப் இந்த ட்ராஃப்ன்றது வந்து இது வந்து ஒரு ஹோமோசைகஸ் ஸ்மால் டின்றது. ஸோ இதை வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணால் வாட் டு யூ திங்க் had self-pollinated of all F2 plant. Proceeding interpretation. Calculate the mathematical probability and simply look the phenotypic of the dominant trait. Not possible to know the phenotypic composition. ஸோ இப்போ F2 பிளான்ட் இந்த டால்ன்றதை நம்ம வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணுறோம்ல, அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றாங்க. ஸோ இந்த இது படித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா வந்து நம்மளால் வந்து இதை வந்து சிம்பிளாக நம்ம வந்து இந்தமாரி பண்ணி பார்க்கும்போது நம்மளால ஃபினாடைபிக் ரேஷியோ டாமினன்ஸ்ன்றது நம்மளால வந்து பார்க்க முடியுது ட்ரேடு. ஆனால் ஜினோடைபிக் காம்போசிஷன்ன்றது நம்மளால வந்து பார்க்க முடியல இந்த அப்படின்றது சொல்ல வராங்க. ஆனால் நம்ம மேத்தமெட்டிக்கலாக அவர் கொடுத்துருக்காருல அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு நம்மளால வந்து ஜினோடைபிக் ரேஷியோன்றது நம்மளால சொல்ல முடியுது. சிம்பிளாக நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளால வந்து ஃபினாடைப்னு இருக்க முடியும். For example, the tall F1 and F2, capital T or capital T small t cannot be predicted. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டாலான நல்ல ஹைட்டான பிளான்ட் இருக்குது, அது F1 இருக்கலாம் F2 இருக்கலாம். அதில் வந்து கேபிட்டல் டி அதோட ஜினோடைப் இல்லைனா கேபிட்டல் டி ஸ்மால் டியான்றது தெரியல. அதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுன்றாங்க, அந்த டால் பிளான்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ராப் பிளான்ட் அதாவது ஒரு குட்டி செடி ஸ்மால் டி இருக்குல்ல, அதை நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அது என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான். இப்போ வந்து இது வந்து ஒரு ஹைட்டான பிளான்ட், இதோட ஜினோடைப்ன்றது நம்மளுக்கு தெரியல. இதுக்கு தெரியாததுக்கு வந்து இந்த ட்ராப் பிளான்ட்டை போட்டு இந்த ட்ராப் பிளான்ட்டுன்றதை போட்டு நம்ம வந்து போட்டு கிராஸ் பண்ணும்போது இது வந்து டபிள்யூ இல்லை டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவான்றது தெரியலையா, இது ஸ்மால் இது போடும்போது நமக்கு எல்லாமே வந்து ஒரே கலராக வந்ததுன்னா அது வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட், அதாவது கேபிட்டல் டி தான், அதாவது டபிள்யூ தான் கேபிட்டல் தான் இது எல்லாமே அப்படின்றாங்க. ஹோமோசைகஸ் இது வந்து ஸ்மால் அண்ட் கேபிட்டல்ன்ற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ரெண்டு வந்து வயலட் கலரும் ரெண்டு வந்து ஒயிட் கலரும் வருது. அப்போ இது ஹெட்ரோசைகஸ் ஃப்ளவர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து டெஸ்ட் கிராஸ்ன்னு வாங்க. This is called test cross. அதை எது டால் எது வந்து அதை எது வந்து ஹோமோசைகஸ் இது வந்து ஹெட்ரோசைகஸ்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு ஜினோடைப் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த வயலட் ஃப்ளவரோட நம்ம வந்து காம்போ பண்ணுறலாம். அந்த கதை தான் இங்கிலீஷ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ரூல்ஸ் அதை இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ன்ற மாதிரிலாம் சொன்னலாம். அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது சொல்கிறதா. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ்ன்னு சொல்லலாமா, இல்லைன்னா செகண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன்ன்றது சொல்லலாமா. இன்னைக்கு ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னன்னா இந்த இதில் நம்ம மொத்தமாக என்ன சொல்ல வராங்க, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீனுன்றது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ F1 ஜெனரேஷன் ஒன்று இருக்குப்பா. அந்த F1 ஜெனரேஷனில் நான் வந்து டாலான ட்ராப் பிளான்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லாமே டாலாக தான் கிடச்சிது. சின்ன பிளான்ட்டுன்றதே எனக்கு அங்கே இல்லை. நெக்ஸ்ட் அந்த வந்ததுலேருந்து நான் வந்து இதை வந்து ஒன்று எடுத்து நான் செல்ஃப் கிராஸ் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நான் போட்டு கிராஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போ எனக்கு வந்து இந்த குட்டி செடின்றது வந்துருச்சு. முன்னாடி ஜென்ரேஷன் எனக்கு பார்க்காது, எனக்கு இப்போ வந்துருச்சு அப்படின்றது சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன சொன்னார், அதுக்கப்புறம் ஸோ இதில் ஃபினோடைப் அண்ட் ஜினோடைப் ரேஷியோன்றது பார்த்தோம். ஃபினோடைப் வந்து மூணுமே வந்து டாலு F2ல மூணுமே வந்து டாலு, ஒன்று வந்து ரிசசிவ் சின்ன பிளான்ட்டுன்றது வந்தது. ஜினோடைப் பார்க்கும்போது வந்து 1:2:1, அதாவது ஒரு கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி நெக்ஸ்ட் ஸ்மால் டி. ஸோ இந்த ஜினோடைப்ன்றது கிடச்சிது. இது பொன்னான் ஸ்கொயர் நம்மளுக்கு சொல்லுது.